அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதை நீ ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் போகி பண்டிகை திருநாள் வாழ்த்துக்கள். இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பங்குட்டோம். உங்களுடைய நியாயமான ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த 8ஆம் பாவத்துக்கும் 11ஆம் பாவத்துக்கும் தொடர்பு பெற்றால் எந்த பாகமும் வெற்றி பெறும் என்பது தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா 8ஆம் பாகமும் ஒரு பாவத்தோட தொடர்பு கொள்ளக்குள்ள அந்த பாவமும் பாதிப்படையும். ஆனால் இந்த 8ஆம் பாவத்துக்கும் இந்த 11ஆம் பாவமும் தொடர்பு கொள்ளக்குள்ள இதில் ஒரு வித்தியாசமான வழிமுறைகள் இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. எனக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்கிறேன், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ஒரு ஜாதகத்தில் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 8ஆம் பாவம் 11ஆம் பாவம் அதை லான் போட்ட இலக்கணும். அங்கேருந்து 8ஆம் இடம் அதான் ஆயுள் ஸ்தானம். 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம், பதவி ஸ்தானம் அனைத்தையும் குறிக்கும். அந்த இடத்தையும் 11ஆம் இடம் தொடர்பு கொள்ளக்குள்ள 8க்கு 4ஆம் பாவம் என்பதால் 8ஆம் பாவம் 70% வரை தன்னுடைய பலத்தை அந்த 11ஆம் பாவத்துக்கிட்ட இழந்துடும். ஒரு ஜாதகருக்கு அந்த 11ஆம் பாவமும் சுப பலனை கொடுக்கும் பாவமாக இருந்தால் அற்புத பலன்களை அந்த ஜாதகர்களால் பெற முடியும். அதே நேரத்தில் லக்னத்துக்கு 11ஆம் பாவம் மிகவும் சாதகமான பாகமாகும். எனவே ஜாதகருக்கு எதிர்பாராத விதமான திடீர் என்று 11ஆம் பாவத்தின் காரணத்தால் எளிதில் வருமானம் எளிதில் கிடைக்கும். அதேபோல் எந்த செயல் செய்தாலும் அதில் திருப்தி அடைந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு ஏற்படும். புரியாத ரகசியங்களும் கண்டறிந்து அந்த ஜாதகர் சித்தி பெறுவதால் எல்லாவற்றிலும் தடைகளை உடைத்து முன்னேறுதல், வெற்றிகள், சிறந்த வாழ்க்கை துணை, சிறந்த பிள்ளைகள், எந்த ஒரு துறையை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்களோ, இப்போ எடுத்துக்காட்டாக டாக்டர் படிக்கணும் பிஹெச்டி ஆசைப்படுறாங்கன்னா அதில் முழு ஈடுபாடு கொண்டு அதில் வெற்றி பெறுவாங்க. வாழ்க்கையே வசதி காலமாக இருக்கும். இந்த 8ஆம் பாவம் 11ஆம் பாவம் தொடர்புள்ள இந்த 11ஆம் பாவம் தசை புத்தி நடந்துச்சுன்னா அற்புத பலன்களை அந்த ஜாதகரால் பெற முடியும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.